என் அன்பு குழந்தையே, நம் வாழ்க்கையில் என்றும் நம்மிடத்தில் குறையை மட்டுமே காண்பவர்களிடத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைத்துவிட வேண்டும். எந்த கருணையும் காட்ட தேவையில்லை. அன்பு செல்வமே, உனக்கான சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே, கலங்காதே. தந்தை தன்னுடைய பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போலவே இறைவனான நானும் நான் நேசிக்கிறவர்களை கண்டித்து நடத்துகின்றேன். இதனை புரிந்து கொண்டு நீ நடக்கும் போது நான் உன்னை என்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொள்வேன். என் பிள்ளையான பிறகு நீ என்றும் எதற்காகவும் பயப்படாமல் இருப்பாய். எல்லாவற்றிற்கும் சந்தோஷமாக இரு. நான் உன்னோடே இருப்பதால் நீ அனைத்தையும் ஜெயிக்கப் போகின்றாய். நான் உனக்கு ஜெயம் தருவேன். கஷ்டம் வந்தால் துவண்டு போகாதே. அது உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்மா. இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கின்றாயோ அதே போல கஷ்டத்தையும் மகிழ்ச்சியுடனே ஏற்று என் மீது போட்டுவிடு. நான் பார்த்துக் கொள்கிறேன். என் பிள்ளையான நீ பலம் கொண்டு திட மனதோடு இருக்க வேண்டும். நான் உன்னோடு இருக்கும் போது பயம் உன்னை ஆட்கொள்ள விடுவேனா? உன்னை ஒருபோதும் நான் கைவிடவே மாட்டேன். நீ எதற்கும் பயப்படாதே. எப்போதும் என் கை உன்னை காக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க போகின்றாய். அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன்னுடைய குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன். உன்னுடைய துன்பங்கள் எதுவும் நிரந்தரமில்லை. உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. தன்னம்பிக்கையை ஒருபோதும் இழந்து விடாதே. நான் இருக்கின்றேன். உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக இன்றும் நான் இருப்பேன். உன்னுடைய பயத்தை தூக்கி எறிந்துவிட்டு என் கரங்களை பற்றிக்கொள். நான் உன்னை வழிநடத்துவேன். இப்போதைய இந்த சூழ்நிலையை கண்டு பயப்படாதே. உன்னுடைய சூழ்நிலையை உனக்கு சாதகமாக நான் மாற்றப் போகின்றேன். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். குழந்தையே, நான் ஒரு முறை என்னுடைய பக்தர்களின் வீட்டில் காலடி எடுத்து வைத்துவிட்டால் அங்கு அன்னத்திற்கு குறை இருக்காது, செல்வத்திற்கு பஞ்சம் இருக்காது, அமைதியும் நிம்மதியும் வாழ்வில் பூத்துக் கொழுங்கும். இல்லை என்கின்ற சொல்லுக்கே அவர்களிடத்தில் இருக்காது. அப்படித்தான் மகளே, இன்று உன்னுடைய வீட்டில் நான் உன்னை பார்க்க வந்துள்ளேன். கூடிய விரைவில் உன்னை நான் உயர்ந்த இடத்திற்கு அழைத்தும் செல்வேன். உன்னுடைய வாழ்க்கையில் சோதனையை கொடுத்து உன்னுடைய பொறுமையை சோதிப்பேனே தவிர என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன். கடைசி நிமிடத்தில் கூட ஒரு அதிசயம் செய்வேன். ஆனந்தத்தை ஆள காத்துக் கொண்டிரு கண்மணி. கண்டிப்பாக கிடைக்கும். என்ன அப்பா, சோதனையையும் நீங்கள் தான் தருகிறீர்கள், அதற்கான ஆறுதலையும் நீங்கள் தான் தருகிறீர்கள், இது நியாயமா என்று கேட்கின்றாய். ஆறுதல் என்பது உன்னுடைய காயத்திற்கு தற்காலிக தீர்வு. ஞானம் என்பது உன்னுடைய காயத்திற்கு நிரந்தர தீர்வு. நான் உனக்கு ஞானத்தை தர விழைகிறேன். சோதனைகளின் மூலமே அனுபவங்கள் பிறக்கும். அனுபவத்தின் வழியே ஞானம் பிறக்கும். ஞானம் பிறந்தால் நிரந்தர மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும். அதற்காகவே தான் கண்மணி, உனக்கான சோதனைகள். நீ நிரந்தர மகிழ்ச்சியை பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதே உன்னுடைய அப்பாவின் எதிர்பார்ப்பு. அதற்காக இத்தனை காயங்களா அப்பா? எத்தனை காயங்களைத்தான் நான் தாங்குவது என்று கேட்கின்றாய். என் செல்லமே, காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது. ஆனால் காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும். உனக்கு ஏற்பட்ட இந்த காயங்களுக்கும் உனக்கு ஏற்பட்ட இந்த பல இழப்புகளுக்கும் இந்த காலம் நிச்சயமாக பதில் சொல்லும். அப்போது நீ செய்ய வேண்டியதெல்லாம் கடந்து போனதையே நினைத்து உன்னுடைய நிகழ்காலத்தை கெடுத்துக் கொள்ளாமல் நிகழ்காலம் சிறப்பாக அமைவதற்கான எண்ணங்களை செயல்படுத்து. எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம். எண்ணம் தான் நமது எதிர்காலத்தை உருவாக்குகின்றது. எனவே தான் உன்னுடைய எண்ணங்களை உயர்ந்த எண்ணங்களாக மாற்றிக்கொள். உனது மனதில் உள்ள கவலைகளை இங்கேயே இறக்கி வைத்துவிடு. நிம்மதியான மனதோடு எப்போதும் இரு. எல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன். உனக்கான கால நேரங்கள் வந்து கொண்டு இருக்கின்றது. இதை நான் பலமுறை அறிவுறுத்தி இருக்கிறேன் அல்லவா? இப்போதும் கூறுகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து நடக்காமல் போன காரியம்
இனி எந்த தடங்களும் இல்லாமல் இனிதே நடைபெறும். நானே கதி என்று எனையன்றி இவ்வுலகில் யாரும் இல்லை என்று என்னை நாடி வரும் பக்தர்களை நான் மனம் இறங்கி காத்தருள்வேன். அப்படித்தான் கண்மணி உன்னை நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன். என்னை ஒரு முறை நீ நினைத்து அழைத்தாலும் கூட உன்னை காக்க நான் ஓடோடி வருவேன். லட்சக்கணக்கான சமுத்திரங்களையும் கூட கடந்து வருவேன். உனக்கு இந்த நல்வாக்கினை தரவே உன் வாசல் தேடி இன்று நான் வந்துள்ளேன். உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்து விட்டது. உன்னுடைய துயரங்கள் முடிவிற்கு வந்து விட்டது. வசந்த காலம் ஆரம்பமாகி விட்டது. இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஆனந்தம்தான். நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த இரவில் நீ இதை கேட்க நேர்ந்தால் சற்று அமைதியாக கண்களை மூடி கேள். உன்னுடைய அப்பா இந்த தருணத்தில் உன்னோடு மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறேன். அது ஏன் என்பதை நீ வெகு விரைவில் உணர்வாய். நீயும் என்னோடு பேசத் துவங்குவாய். என்னுடைய வார்த்தைகள் உனக்கு புரிந்தால் அந்த கணமே உன்னுடைய கண்களில் கண்ணீர் வரும். சற்று கவனமாக கேட்பாயா என் குழந்தையே? இப்பொழுது உன் வாழ்வில் எதுவும் தெரியவில்லை என்று வருந்த வேண்டாம். உனக்கு எப்பொழுது, எப்படி, யார் வழியில் தெரிய வேண்டுமோ அதை உனக்கு ஏற்றவாறு தெரியப்படுத்தினால் புரியுமோ அதன்படி நான் உனக்கு தெரிய வைப்பேன். அதே போல சில விஷயங்கள் உனக்கு தெரியாமலே இருப்பதும் என்னுடைய திருவருளால்தான். என்ன தெரிந்தாலும் யாரை கேட்டாலும் அது உனக்கு புரியாமல் இருப்பதும் என்னுடைய கருணைதான். அப்படி அதை நீ தெரிந்து கொண்டால், புரிந்து கொண்டால் அடுத்து நீ என்ன செய்வாய் என்பதும் எனக்கு தெரியும். குழந்தையே, ஒரு சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் உனக்கு தெரிய வைக்கின்றேன். சில குழப்பங்களை நான் தீர்த்து வைக்கின்றேன். உனக்கு புரியாத பல விஷயங்களில் புரிய வைக்கின்றேன். இருக்கின்ற முகமூடிகளை கிழிக்கவும் நான் உதவி இருக்கின்றேன். சதிகள், வஞ்சனைகள், மாயைகள் ஆகிய எல்லாவற்றிலிருந்தும் உன்னை தெளிவுபடுத்துகின்றேன். ஆனால் ஒரு சில விஷயங்கள் ரகசியமாகவே இருந்துவிட்டு போகட்டும். அதுவே உன் வாழ்க்கைக்கு சரியானதாகவும் அழகானதாகவும் இருக்கும். அதனால் உனக்கு சில விஷயங்கள் தெரியவில்லை, புரியவில்லை என்று வருத்தப்படாதே. அதுதான் உன்னுடைய அப்பாவாகிய எனக்கு தெரியுமே, அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ அதை பற்றி ஏன் கவலைப்படுகின்றாய்? உனக்கு பல விஷயங்களை அறிய வைப்பதும் சில விஷயங்களை அறியாமல் வைப்பதும் என்னுடைய முடிவே. உனக்கு சில விஷயங்களை அறியாமல் வைத்திருக்கும் என்னை நீ அறிந்து கொள். இப்பொழுது நான் கூறிய எல்லா வார்த்தைகளும் ஆகையால் என் குழந்தையே, அனைத்தையும் உன் அப்பா நான் பார்த்து